மிக்ஸ் அண்ட் மச் உங்களை வரவேற்றுக் கொள்கிறது. ஏஐ எனப்படும் செயற்கை நுண்ணறிவு, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இப்போது எங்கும் எதிலும் வியாபித்து தினசரி அபாயங்களை ஏற்படுத்தும் புதிய புதிய எல்லைகளையும் கடந்து வருகின்றது. ஒருபுறத்தே இந்த ஏஐ மனிதகுலத்திற்கு வரப்பிரசாதமாக உள்ள நிலையில், இந்த ஏஐயின் இன்னொரு பக்கம் புதிய புதிய அபாயங்களுக்குரிய பக்கமாகவும் இருக்கின்றது. குறிப்பாக மனிதர்களையே கட்டுப்படுத்தும் அளவுக்கு இதன் எல்லைகள் விரிவடைந்து வருகின்றன. அந்த வகையில் இந்த வாரம் ஏஐ மனித வழிகாட்டுதல் இன்றி ஒரு முழுமையான கணனி ஊடுருவல் தாக்குதலை நடத்திய விடயம் பகிரங்கப்பட்டது. அதாவது ஒரு ஹேக்கிங்கை ஏஐயே தானாக செய்திருக்கின்றது. இது மனித குலத்துக்கு அபாயமான ஒரு விடயம். சீனாவுடன் தொடர்புடைய செயற்கை நுண்ணறிவு முகமைகள், அதாவது ஏஐ ஏஜென்ட்ஸ், அண்மையில் பெரியதொரு இணைய ஊடுருவல் தாக்குதலை நடத்தியமை அம்பலப்பட்டது. இந்த நிலையில்தான் ஏஐ நடத்தக்கூடிய தாக்குதல் திறன் இனிமேல் உலகில் சந்தேகத்துக்கு இடமில்லாத ஒரு விடயம் என்பதும் உறுதிப்படுத்தப்படுகின்றது. தற்போது முக்கியமான நிறுவனங்கள் உருவாக்கி கொள்ளும் அனைத்து ஏஐ சேவர்களும் ஹேக்கிங் எனப்படும் இணைய ஊடுருவலை செய்யும் வலு உள்ளவை என்பது சந்தேகத்துக்கு இடமின்றி நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது. அதுவும் மனிதர்களின் வழிகாட்டுதல்கள் எவையுமே இன்றி இந்த ஏஐயே தன்னிச்சையாக இணைய ஊடுருவலை செய்வது உண்மையில் மனிதகுலத்திற்கு ஒரு அபாயமான விடயம் மாத்திரமல்ல, முன்னெப்போதும் இல்லாத ஒரு நிலைமை என்ற அச்சங்கள் இப்போது தீவிரப்படுகின்றது. இப்போது தமிழர்களின் சில முகநூல் பக்கங்களில் கூட ஏஐயின் உதவியுடனான அடித்து விடல்கள் பந்தி பந்தியாக பதிவிடப்படுகின்றன. அவற்றை பதிவிடுவோர் இவை தமது சொந்த ஆக்கங்கள் என்ற வகையில் உரிமை கோரல்களையும் செய்கின்றார்கள். இல்லையென்றால் இவை ஏஐயில் இருந்து எடுக்கப்பட்ட பதிவுகள் என்ற அடிக்குறிப்புகளை அவர்கள் மறைத்து விடுகின்றார்கள். ஆனால் உண்மையில் இவ்வாறான சமூக வலைத்தள பதிவர்கள், அதாவது குறிப்பாக ஃபேஸ்புக் அதாவது முகநூலில் இந்த பதிவுகளை இடுபவர்கள் இவற்றை ஏஐயில் இருந்து தான் பெற்றுக்கொள்கின்றார்கள். ஏனென்றால் ஏஐ சில வினாடிகளிலேயே நீங்கள் கேட்கும் விடயங்களெல்லாம் வழங்கிவிடும். ஆகையால் இவையாவும் செயற்கை நுண்ணறிவு எழுதி வழங்கும் விடயங்களே. ஆனால் இவைதான் இப்போது சிலரது முகநூல் பக்கங்களில் பிரித்தானிய பிரான்ஸ் செய்திகளாக பந்தி பந்தியாக நீண்ட வடிவங்களில் குறுகிய நேரத்துக்கிடையில் பல பதிவுகள் பதிவு செய்யப்படுகின்றன. உண்மையில் ஒரு மனிதனால் இவ்வாறாக கணனியில் தட்டச்சு செய்ய முடியாது. அந்த வேகத்துக்கு இவ்வாறு நியூஸ்களை அடித்துக்கொள்ள முடியாது. நாங்கள் ஊடகர்களாக இருப்பதால் இவற்றை சொல்லிக்கொள்ள முடியும். ஆனால் இந்த பதிவர்கள் ஒரு சில நேர இடைவெளியில் பல பதிவுகளை இட்டுக்கொள்கிறார்கள். ஆகையால் இவையாவும் ஏஐ என்பதுதான் நிதர்சனங்களுடைய. பரவாயில்லை, ஏஐயில் இருந்து ஆதாரங்களை எடுத்துக்கொள்ளலாம். ஆனால் இவையாவும் செயற்கை நுண்ணறிவின் உதவியுடன் எழுதப்பட்ட பதிவுகள் என்பது அதில் பதிவிடப்பட வேண்டும். ஆனால் கில்லாடியான இந்த சமூக வலைத்தள பதிவர்களோ சிலர் பிரபலமானவர்களாக இருக்கின்றார்கள், ஊடகத்துறை சார்ந்தவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களெல்லாம் இந்த பதிவுகளை தமது சொந்த ஆக்கங்கள் என்ற பதிவாக காட்டிக்கொள்கின்றார்கள். இது ஒரு போலி தோற்றத்தை உருவாக்கி கொள்கிறார்கள். உண்மையில் அவர்களின் இந்த பதிவுகள் யாவுமே ஏஐ உதவியுடன் எழுதப்பட்ட ஆக்கங்கள் என்பது பலருக்கு தெரியாமல் இருப்பதற்கு காரணம் என்னவென்றால், சமூக வலைத்தள பதிவர்களில் அநேகமானவர்கள் இந்த ஏஐ குறித்த ஆக்கங்களை அறியாதவர்களாக இருப்பதால் அவர்களுக்கு இவ்வாறான இந்த மடைமாற்றங்கள் செய்யப்படுகின்றது. இது சில பதிவர்களின் கில்லாளித்தனமான தன்மையும் கூட. சிலரோ சொந்த வன்மங்களுக்காக தவறான தகவல்கள், சித்தரிக்கப்பட்ட படங்கள் மற்றும் தெளிவுபடுத்தப்பட்ட தகவல்களை எல்லாம் இந்த ஏஐயின் உதவியுடனும் வழங்கிக் கொள்கிறார்கள். இல்லையென்றால் மனதில் பட்டதை எல்லாம் வழங்கிக் கொள்கிறார்கள். இது அண்மை காலமாகவே அதிகரிக்கும் ஒரு போக்கு, நெருக்கடிக்குரிய போக்கு. இன்று தமிழகத்தை எடுத்து பாருங்கள். முதலமைச்சர் விஜய் தனது சுதந்திர தின நிகழ்வை நடத்தியிருக்கின்றார். அதுவும் முதலாவது சுதந்திர தின நிகழ்வு. இது மக்களிடையே பேசுபொருளாக இருந்திருக்க வேண்டும். அதாவது முதல்வர் விஜயின் சுதந்திர தின உரை மற்றும் அது சார்ந்த நிகழ்வுகள் தான் முன்னிலையில் இருந்திருக்க வேண்டும். ஆனால் ஒரு நிகழ்வு தமிழக ஊடகங்கள் மற்றும் சமூக ஊடகங்களின் திடீர் குவியத்துக்கு உள்ளாகிவிட்டன. இதனால் எல்லோருமே அதனைத்தான்
திரும்ப திரும்ப பேசுபொருளாக்கியதால் அந்த விடயமே இன்று வைரல் எனப்படும் முன்னிலைக்கு சென்றது. அந்த விடயம் நடிகை திரிஷா சுதந்திர தின விழாவில் முன்வரிசையில் அமர்ந்து பங்கேற்ற விடயம், குறிப்பாக விஜயின் பெற்றோருக்கு அருகில் அவர் தனது தாயாருடன் இருந்த விடயம். அண்மையில் முதல்வர் விஜயின் மனைவி சங்கீதா தனது மனமுறிவு மனுவை மீளெடுத்ததால் மீண்டும் இருவரும் ஒன்று சேரலாம், ஒரே குடும்பமாக வாழலாம் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இன்றைய விழாவில் முதல்வர் விஜயின் பெற்றோருக்கு அருகில் நடிகை திரிஷா மற்றும் அவரது தாயார் அமர்ந்திருந்த காணொளியை ஊடகங்கள் மாறி மாறி ஒளிபரப்பு செய்து மீண்டும் இந்த விடயத்தை சர்ச்சையாக்கிவிட்டன. இந்த ஊடகங்கள் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி வருவதாக தற்போது விஜயின் ரசிகர்களும் தமிழக வெற்றி கழகத்தின் நிர்வாகிகளும் சீற்றமடைந்து தமது எதிர்வினைகளை வெளிப்படுத்தி கொண்டாலும் இந்த நிகழ்வில் இது ஒரு தேவையற்ற சர்ச்சை நிகழ்வாகவே வந்தது என்ற கருத்துக்களும் இல்லாமல் இல்லை. முதல்வர் விஜய் சுதந்திர தின நிகழ்வில் தனது வண்டியிலிருந்து பொதுவாக அங்கிருந்த பிரமுகர்களுக்கு அடித்த சல்யூட்டுக்கு பதிலாக அரங்கில் எழுந்து நின்று நடிகை திரிஷா அடித்த சல்யூட் அங்கிருந்த அனைவரினதும் உற்றுநோக்கலை உருவாக்கியதால் இது ஒரு புதிய சர்ச்சையாகவும் ஒரு வைரல் நிலையாகவும் வந்துவிட்டது. இந்த விழாவில் ஊடகங்களால் கவனிக்கப்பட வேண்டிய நிலையில் இருந்த விஜயின் சுதந்திர தின உரையும் விருதுகள் வழங்கும் விழாவும் பின்னுக்கு தள்ளப்பட்டு நடிகை திரிஷாவின் இந்த எதிர்வினைகள் இப்போது முன்னிலையில் சுற்றி சுழல்கின்றன. இந்த நகர்வை செய்ததன் மூலம் நடிகை திரிஷா விஜயின் மனைவி சங்கீதாவை இன்னமும் எதிர்மறையாக தூண்டிவிடுவான கருத்துக்கள் எல்லாம் தாறுமாறாக பரவி வருவதால் இன்று தமிழக சமூக ஊடகங்களுக்கு இதுதான் ஹாட் டாபிக்காக இருக்கின்றது. இப்படியே தமிழக நிலவரங்களில் இருந்து மத்திய கிழக்குக்கு திரும்பினார். ஈரான் தோற்கடிக்கப்பட்டவுடன் ஹோர்முஸ் நீரிணையை அமெரிக்கா தனது பிரதேசம் என பிரகடனப்படுத்தும் என அமெரிக்க அரசு தலைவர் மீண்டும் ஒரு சர்ச்சை கருத்தை குறிப்பிட்டிருக்கின்றார். அத்துடன் ஈரான் மீது போர் தொடுத்தமைக்காக தான் ஒருபோதும் வருத்தம் அடைவதற்கோ அல்லது மன்னிப்பு கோருவதற்கோ இடமளிக்கப் போவதில்லை என்றும் இந்த போர் நடத்தப்படுவது சரிதான் என்றும் அவர் ஒரு வாதத்தை முன்வைக்கின்றார். ஹோர்முஸை அமெரிக்க பிராந்தியமாக அறிவிக்க திட்டமிட்டுள்ளதாக ட்ரம்ப் ஒரு சர்ச்சை கருத்தை மீண்டும் தெரிவித்தாலும் ட்ரம்பின் இந்த கருத்துக்கு பதிலடி வழங்கிய ஈரானிய அரசு தரப்பு ஒரு சமூக வலைத்தள பதிவு மூலம், அதாவது அவர்கள் இந்த ட்ரம்பின் ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தளத்தை தான் கூறுகின்றார்கள். என்றால் ட்ரம்ப் அடிக்கடி தனது நிலவரங்களை எல்லாம் தான் பரபரப்பாக வெளியிடும் செய்திகளை எல்லாம் தனது ட்ரூத் சோஷியல் சமூக வலைத்தளத்தில் தான் பதிவிடுவார். அந்த வகையில் இதனை கேலி செய்த ஈரான் ஒரு சமூக வலைத்தள பதிவு மூலம் ஹோர்முஸ் நீரிணையை ட்ரம்ப் கைப்பற்ற முடியாது என கூறிக்கொண்டது. எனினும் ஹோர்முஸை ஒரு அமெரிக்க பிராந்தியமாக அறிவிக்கும் நகர்வு மிக விரைவில் நடக்கும், இருந்து வாருங்கள் என ட்ரம்ப் நேற்று சூளுரைக்கின்றார். ஆனால் ஹோர்முஸை அமெரிக்காவின் பிராந்தியமாக அறிவிக்க வேண்டுமானால் அந்த பகுதியில் கால வரையறையின்றி அமெரிக்கா தனது துருப்புக்களை நிலைநிறுத்த வேண்டியிருக்கும் என்பது ஒரு யதார்த்தமான விடயம். ஆனால் இந்த நிலவரத்துக்கு அமெரிக்கா தயாரா என்பது பெரும் கேள்விக்குறியான விடயம். ஏனென்றால் இப்போதே இந்த ஈரான் மீதான அரைவருட போரிலேயே அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்களின் நிலை கொள்ளல்கள் அமெரிக்காவிற்கு பெரும் சவாலாக உருவாகியிருக்கின்றது. ஏறக்குறைய அமெரிக்க ஈரான் போர் தொடங்கி அரை வருடம் கழிகின்றது. இன்னமும் ஹோர்முஸ் நீரிணையின் போக்குவரத்து ஈரானால் முடக்கப்பட்டே உள்ளது. இந்த மோதலின் மையத்தில் இரண்டு சக்திகளுமே, அதாவது அமெரிக்காவும் ஈரானும் ஆடு ஒலி ஆட்டத்தை இல்லையென்றால் டொம் அண்ட் ஜெர்ரி ஆட்டத்தை ஆடுவது உலகளாவிய எண்ணெய் கையிருப்பை மிக வேகமாக குறைத்து வருகின்றது. ஆகையால் உலகுக்கு இந்த ஹோர்முஸ் நீரிணை மிகவும் அவசியம் என்பது நிரூபிக்கப்பட்டு வருகின்றது. ஆனால் அமெரிக்கா சில நிபந்தனைகளை நிறைவேற்றும் வரை ஹோர்முஸை முழுமையாக திறக்க மாட்டோம் என ஈரான் சொல்லுகின்றது. ஆனால் அமெரிக்காவோ, குறிப்பாக ட்ரம்போ, ஹோர்முஸ் நீரிணை அமெரிக்காவின் கட்டுப்பாடில் தான் இருக்கின்றது, அதனை நாம் விரைவில் திறப்போம், விரைவில் அதனை அமெரிக்காவின் பிராந்தியமாக பிரகடனப்படுத்துவோம் என்கின்றார். அதாவது ஈரானிடம் ஹோர்முஸின் கட்டுப்பாடு இல்லை, அது அமெரிக்காவிடம் தான் முழுமையாக உள்ளதாக ட்ரம்ப் குறிப்பிடுகின்றார். ஆனால் அப்படியானால் ஏன் ஹோர்முஸால் வழமை போல கப்பல் போக்குவரத்து இல்லை என்றால் அதற்கு ட்ரம்பிடம் பதில் இல்லை என்றாலும் அதுதான் கசப்பான யதார்த்தமாக இருக்கின்றது. ஆனால் அமெரிக்க தரப்பில் இப்போது அமெரிக்காவின் விமானம் தாங்கி கப்பல்கள் மத்திய கிழக்கில் நீண்ட காலமாக நிலை கொள்வது குறித்த கவலைகள் அதிகரித்து வருகின்றன. அப்ரஹாம் லிங்கன் விமானம் தாங்கி கப்பலில் பணியாற்றிய இரண்டாவது மாலுமியும் கடந்த வசந்த காலத்தில் கடலில் விழுந்த செய்திகள் இப்போது புதிதாக வந்துள்ளன. 2020ஆம் ஆண்டு முதல் அமெரிக்க விமானம் தாங்கி கப்பல்களின்
கடல் நிலைகோள்களின் சராசரி கால அளவு படிப்படியாக உயர்ந்து வருகின்றது. இது ஒரு சிக்கலான நிலைமை. 2023 ஆண்டு அக்டோபரில் இஸ்ரேலுக்கு எதிராக ஹமாஸ் தாக்குதல்களை நடத்திய பின்னர் உருவான மத்திய கிழக்கு பதற்ற நிலவரங்களால் அமெரிக்கா தனது கடற் போர்க்களங்களை மத்திய கிழக்கில் விரவ விட வேண்டி வந்தது, நிலை கொள்ள வேண்டி வந்தது. ஆனால் இது இப்போது நீண்ட காலமாக கடலில் விமான தாங்கிகள் இல்லையென்றால் ஏனைய கப்பல்கள் நிற்கும்போது அதில் பணியாற்றுவர்கள் பணிச்சுமை மற்றும் குடும்பங்களை விட்டு பிரிந்திருப்பது, அதனால் ஏற்படும் பெரும் மன நெருக்கடிகளெல்லாம் எதிர்நோக்குவதால் அவர்கள் கடலில் விழுந்து தற்கொலை செய்து கொள்வதான அமெரிக்காவின் உள்ளூர் ஊடகங்கள் பரபரப்பான செய்திகளை வெளியிட்டுள்ள நிலைமையில்தான் அமெரிக்க விமானந்தாங்கி கப்பல்கள் உட்பட்ட போர்க்களங்களை மத்திய கிழக்கில் திட்டமிட்ட காலத்திற்கு அதிகமாக அமெரிக்க கடற்படை நிலைநிறுத்தி வருவது இப்போது அமெரிக்காவில் உள்ளூர் சர்ச்சையாக மாறியுள்ளது. விரைவில் மிட் டேர்ம் எலெக்ஷன் எனப்படும் காங்கிரஸின் தேர்தலும் வரவுள்ள நிலையில் ட்ரம்புக்கு இது ஒரு சிக்கலாக இருந்தாலும் இந்த தேர்தல் மூலம் ட்ரம்பின் அரசு தலைவர் பதவிக்கு சவால்கள் வரப்போவதில்லை என்றாலும் ட்ரம்பின் அரசியல் பங்காளிகளுக்கு இந்த தேர்தல் ஒரு சவாலான விடயம். ஏனென்றால் இந்த தேர்தலில் குடியரசுக் கட்சி அடிவாங்கி ஜனநாயக கட்சி முன்னிலை பெற்றால் அது குடியரசுக் கட்சியின் எதிர்கால திட்டங்களை தகர்க்கும். ட்ரம்புக்கு பரவாயில்லை, அவர் இந்த அரசு தலைவர் பதவி காலத்தை முடித்துக்கொண்டு அவர் ஓய்வுக்கு சென்று விடுவார். ஆனால் குடியரசுக் கட்சிக்கு இது ஒரு முக்கிய சவாலாக இருப்பதால் தான் இப்போது இந்த விடயங்கள் அதிக உற்றுநோக்கலையும் சர்ச்சைகளையும் ஏற்படுத்தி வருகின்றன.